ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்தலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் நான் தலை எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறதுனால இதில் இருக்க மண்ணெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். நல்லா வறுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போது சுடு தண்ணி வச்சுக்கலாம். வறுத்து வச்ச கருவாடை இந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம இது கோல்டு வாட்டரில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 20 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கன்னா 20 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கருவாடு குழம்புக்கு எல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இது நல்லா நீங்கள் சப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய சாப்பிடாதவங்க நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டொமேட்டோ சேர்த்துருக்கேன். நம்ம இதில் புளி ஆட் பண்ணுறதுனால நீங்கள் டொமேட்டோஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போது கருவாடு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்க்கலாம் பாருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டொமேட்டோஸ் நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, நான் 2.5 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலையே அரைச்சது. இப்போ ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம்.
நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைட் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துட்டோம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, காய் நல்லா வெந்திருக்கு, கருவாடெல்லாம் செம்மையாக ரெடியாக இருக்குது. நீங்கள் இது ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேமாஸ், தேங்க்யூ.